என்ன நம்ம அம்மா கோலத்தையே இப்படி வெறிக்க வெறிக்க வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்குது? எம்மோ சொல்லுடியே. இல்ல, இப்ப எதுக்கு கோலத்தை இவ்வளவு ஊத்து ஊத்து பாத்துன்னு கிடக்குற? பின்ன நீ தான் இந்த கோலம் போட்டன்னா எனக்கு ஆச்சரியமா இருக்கும்ல, அதனால தான் பார்த்துக்கிட்டு இருந்தேன். உண்மையாவே நீ தான் போட்டியா? உனக்கு வாழ்க்கையில என் மேல ஒரு சொட்டு கூட நம்பிக்கை வராதுல்ல? போ, நான் தான் போட்டேன். நானா ஆள் வச்ச கோலத்தை போட்டேன், நான் தான் போட்டேன். இல்ல, நான் எவ்வளவு திட்டுனாலும் கழுவி ஊத்துனாலும் நீ வந்து கோலம்லாம் போட்டது கிடையாது. இப்போ என்னமோ எனக்கு முன்னாடி ஏந்து வாசல்லலாம் பெருக்கி கோலம் போட்டிருக்கியே, அது எவ்வளோ பெரிய விஷயம். அதான் கொஞ்சம் நம்ப முடியல. நம்பிதாம்மா ஆகணும். நந்தினிக்கும் வீட்டு மேல பொறுப்பெல்லாம் இருக்குது இல்ல, அதனால தான் கோலம் போட்டேன். சரி சரி, இங்கே நீ பேசிட்டு இருக்காம போய் சூப்பரா ஒரு டீ போடு. சரி போய் போடுறேன்டி. அப்புறம் என்ன அப்புறம் நீ இழுக்கிற? சொல்லுமா. நாளைக்கு காயத்ரிக்கு தாலி பிரிச்சு கோக்குற ஃபங்க்ஷன் இருக்குல்ல, வரியாடி நீயும்? இல்லம்மா, நான் வரல. நீ போயிட்டு வாப்பா கூட, சரியா? எனக்கு வரதுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை. நந்துமா, நீ வீட்டுக்கு வந்து ஒரு 4-5 நாள் இருக்குமா? இன்னுமா உன் மனசுல இருக்கிற வெறுப்பெல்லாம் போல? ஆமா, இப்ப காலையில எதுவும் பேச வேணாமா. நீ போய் டீ போட்டு நம்ம டீ குடிக்கலாம். அப்பாவை போய் எழுப்பி விடுறேன் நான். நீ போய் டீ வைனா. சரிடி, நான் எதுவும் பேச வரல, நான் போறேன். நீ வரியா இல்லையான்னு தான் கேட்டேன். நீ வரலன்னு சொல்லிட்டல, நான் ஒன்றும் உன்னை ஃபோர்ஸ் எல்லாம் பண்ண மாட்டேன். சரி, நான் போய் டீ போடுறேன். பரவாயில்லையே, அம்மா நம்மள எந்த கேள்வியும் கேட்காமலேயே போதே. வீட்டு வாசல்ல ஒரு கோலம் போட்டதுக்கே எனக்கு இவ்வளவு மதிப்பு வருது. இன்னும் சட்னி சாம்பார் இட்லின்னு செஞ்சேன்னா அவ்வளவுதான், அம்மா நம்மள தலையில தூக்கி வச்சு ஆடும் போலியே. அண்ணா, மணி 8:30 தானே ஆகுது. அதுக்குள்ளே என்ன கிளம்பிட்ட நீ? யூஸ்வலாக 10 மணிக்கு தானே ஆஃபீஸ் கிளம்பி போவீங்க. இப்போ கொஞ்ச நாளெல்லாம் 8:30க்கே போயிடுறியண்ணா. என்னண்ணா, என்ன விஷயம்? பெண்டிங் ஒர்க் நிறைய இருக்குடா, அதனால தான் சீக்கிரமாக போயிடுறேன். அதுவும் இல்லாமல் ஏற்கனவே கல்யாண வேலையில் நான் ஆஃபீஸ் வேலையெல்லாம் விட்டுட்டேன்னா, சரி அதனால தான் இருக்கிற பெண்டிங் ஒர்க்ஸ் எல்லாம் முடிச்சிடலான்ட்டு டெய்லி சீக்கிரமாக போயிடுறேன். சரிண்ணா. அப்புறம் நந்தினி கிட்ட பேசுனியா? பேசிட்டு தானே இருக்கேன். பேசிட்டு இருக்கேன்னு சொல்ற, அப்புறம் ஏன் நீ நந்தினியை ரொம்ப மிஸ் பண்ற மாதிரியே எனக்கு ஃபீல் ஆயிட்டு இருக்கு. டெய்லி டீ கப்பை வச்சுக்கிட்டு வாசல்லையே பார்த்துக்கிட்டு இருக்க, அவ வருவாளான்னு. அதெல்லாம் பார்க்கும்போது நீ அவகிட்ட பேசலையோன்னு நினைச்சேன். ஆனா உண்மையிலேயே பேசிட்டு தான் இருக்கீங்கல்ல, 2 பேருக்கும் எந்த ப்ராப்ளமும் இல்லையே. பேசிட்டு தான்டா இருக்கோம். இருந்தாலும் அவளை மிஸ் பண்ணாமையா இருப்பேன் நான்? சொல்லு, பேசிட்டே இருந்தா நான் மிஸ் பண்ணக்கூடாதுன்னு அர்த்தமா? அது எனக்கு ஒரு பழக்கமாவே ஆயிடுச்சு, டீ கப்பை வச்சுக்கிட்டு வாசலையே பார்த்துட்டு இருக்கிறது. அது என்னால மாத்திக்க முடியாதுடா. சரிண்ணா. ஆனா ஒண்ணு மட்டும் நான் உன்கிட்ட சொல்லவா? என்னடா சொல்லவான்னு பர்மிஷன் எல்லாம் கேட்டுக்கிட்டு இருக்க? என்னன்னு சொல்லு. பின்ன வேற வழி. உன்கிட்ட முன்னாடி எல்லாம் பேசுறது ரொம்ப கேஷுவலா பேசிக்கிட்டு இருந்தேன். இப்பெல்லாம் உன்கிட்ட பேசுறதுக்கே பார்த்து பேச வேண்டியதா இருக்குது. மணியும் அப்படிதான் ஃபீல் பண்றா. டேய், ஏன்டா ராகுல் இப்படி பேசுற? உன்கிட்ட நிறைய சேஞ்சஸ் தெரியுதுண்ணா. இப்ப எதனா உன்கிட்ட கேட்டா கூட இல்ல சொன்னாலோ நீ வலுவலுன்னு குலைகிற. பாரு ராகுல், நான் தெரிஞ்செல்லாம் அந்த மாதிரி எல்லாம் பண்ண மாட்டேன்டா. எனக்கு ஏகப்பட்ட ஸ்ட்ரெஸ் இருக்கு. கல்யாண வேலை ஆரம்பிச்சதுல இருந்து அப்பா கல்யாண வேலையா நிறைய பிஸி ஆனாரு. அவரோட வேலையும் சேர்த்து எல்லாத்தையும் நானே பார்த்துக்கிட்டு இருந்தேன் ஆஃபீஸ்ல. தனியால அவ்வளவு வேலையை பார்க்கறதெல்லாம் ரொம்ப கஷ்டம்டா. எல்லாத்தையும் பார்த்துக்கணும் நான். எனக்கு நிறைய ஸ்ட்ரெஸ் இருந்தது. அதனாலதான் நந்தினியை கூட நான் நிறைய டைம் சட்டுன்னு பேசிட்டேன். நீயும் மணியும் எதனா என்னோட சின்னதா சொன்னீங்கன்னா கூட எனக்கு அது ஒரு மாதிரி தாங்க முடிய மாட்டேங்குதுடா. கொஞ்சம் ப்ரெஷர்ல இருந்தேன்டா. அதனாலதான் இப்பயும் எனக்கு நிறைய வேலை இருக்குதான் செய்யுது. ஆனா முடிச்ச அளவுக்கு நான் கண்ட்ரோல் பண்ணிக்கிறேன்டா. என்ன புரியுதுண்ணா. ஆனா வேலையில இருக்கிற டென்ஷனை வீட்டுல காட்டக்கூடாதுன்னு அப்பா சொல்லியிருக்கிறாருல, அதையும் ஃபாலோ பண்ணுண்ணா. ஏன்னா வீட்டுல இருக்கிற சரௌண்டிங் கெட்டு போகுது. சரிடா, கவலைப்படாத. என்ன, நான் மாத்திக்கிறேன். சரி ப்ரோ, சமத்து நீ. ஆமா, அப்போ இந்த டென்ஷன்னாலதான் நந்தினி நீ நிறைய குறை சொல்லிக்கிட்டு இருந்தியா? இருக்கலாம்டா. ஆனா நான் அவளை கரெக்ட் பண்றதுக்கு தான் சில விஷயங்கள் எல்லாம் சொன்னேன். அதாவ புரிஞ்சுக்கல. அதாவ புரிஞ்சுக்காம போறா, அதெல்லாம் ரெண்டாவது. உனக்கு எப்படி நான் இவ்வளோ தைரியம் வந்தது? ஏன்னா நந்தினி கிட்ட நீ லவ் பண்ணுறதுக்கு முன்னாடி வரைக்கும் பேசுறதுக்கே பயப்படுவேன். லவ் பண்ணதுக்கு அப்புறமும் கூட கொஞ்சம் பயந்துக்கிட்டு தான் இருந்தேன். திடீர்னு எங்கேருந்து உனக்கு இவ்வளோ தைரியம் வந்தது? அவளை திட்டுற, குறை சொல்ற, எப்படி உன்னால முடிஞ்சது? எனக்கும் அந்த கேள்விக்கு பதில் தெரியாதுடா ராகுல். ஒருவேளை அவளை எனக்கு பிடிச்ச மாதிரி எனக்கானவளை மாத்திக்கணுங்கிறதுனால இப்படி எல்லாம் பேசி பண்ணிக்கிட்டு இருக்கானு கூட புரியல. பதில் தெரியலன்ட்டு கரெக்டான பதில சொல்லிட்டேன்னா, நீ இப்ப சொன்ன பத்தியா, அதுதான் கரெக்ட். நீ அவளை ஒன்ன மாதிரியே ஆக்கிறதுக்கு ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்க. ஆனா அவளோட கேரக்டர்ல இருந்து வெளியே வரக்கூடாதுன்னு புடிவாதமா நிக்கிறா. இதுதான் உங்க 2 பேருக்குள்ள கிளாஷ். இதை ஒன்றும் பண்ண முடியாதுண்ணா. நீங்க 2 பேர் தான் பேசி சரி பண்ணிக்கணும். அப்போ கண்டிப்பா சின்ன பிரச்சனைகள் வந்துகிட்டே தான் இருக்கும். ஆனா அதை பெருசாக்கிறாதீங்க தயவு செஞ்சு. அப்புறம் இந்த ராகுல் எல்லாம் தாங்க முடியாது. சரிடா ராகுல், நீ சொல்றது கரெக்ட் தான். அண்ணன் முயற்சி பண்ற எல்லாத்துக்கும். சரியா, நீ எதுக்கும் கவலைப்படாது. ஆமா, உனக்கு டிக்கெட்லாம் அரேஞ்ச் ஆயிடுச்சுடா. வீசா இன்னும் ஒரு 1 வீக்ல வந்துடும். உனக்கு ஜாலியா போயிட்டு வாங்க ட்ரிப்புக்கு. என்ன 1 வீக்லயே கிடைச்சிருமா? நான் என்னமோ 15 நாள்ல ஆகும்னு நினைச்சேன் வீசா வர்றதுக்கு. உனக்கு வீசா அப்ளை பண்ணி கொடுத்தது யாரு? நீ தான் தெய்வமே. அப்ப 15 டேஸ்லாம் ஆகாது, 1 வீக்லயே முடிச்சிடும். தெரிஞ்சவங்களுக்கு எல்லாம் ஃபோன் பண்ணி டாக்குமெண்ட் சீக்கிரமா ப்ராசஸ் பண்ண சொன்னேன். 15 நாள்ல எவன்டா வெயிட் பண்ணுவான்? அதனாலதான் அண்ணன் ஈஸியா முடிச்சு கொடுத்துட்டேன். பத்தியா, சூப்பர்ண்ணா, கிரேட்டுண்ணா. நீ எப்பவுமே தேங்க்யூடா சொல்லும். டேய், உனக்கு மற்ற விஷயத்தெல்லாம் அப்பா அரேஞ்ச் பண்ணிடுவாரு பாரு. நீ எங்க தங்க போற, அதுக்கப்புறம்
நீ அங்கே எங்கெங்கெல்லாம் போய் விசிட் பண்ணலாம், அதுக்கப்புறம் உனக்கு ஒரு கைடு இருப்பாங்க, அதுக்கப்புறம் ஃபுட்டு எல்லாமே உனக்கு அப்பா ரெடி பண்ணிடுவாரு, நீ கவலைப்படாத. அதுக்கப்புறம் உனக்கு வேற என்னென்ன நீ கேட்குறியோ அதையும் அப்பா அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருவாரு. அதனால இப்பயே உட்காந்து லிஸ்ட் போட்டு சொல்லிடு. சரிண்ணா. அண்ணா பாடி கார்ட்ஸ் மாதிரி யாருன்னா கிடைப்பாங்களா? பாடி கார்ட்ஸ் எதுக்குடா உனக்கு? சும்மா கொஞ்சம் அப்படியே கெத்தா சுத்தலாம்ல, அதனாலதான். பாரு இவனை. சரி வேணும்னா அப்பா கிட்ட சொல்லு, அதையும் அரேஞ்ச் பண்ணி தருவாரு. அவ்வளவு சீன் எல்லாம் வேணாம். நானும் என் செல்லமோ தெருவா நாங்களே சுத்தி பாரிஸை ஃபுல்லா வளம் வருவோம். கரெக்ட். நம்ம பிரைவசி எப்பவுமே நம்மளுக்கு முக்கியம். நம்ம சுத்தி யாராவது இருக்கிறாங்கன்னு பிரைவசி போயிரும்டா. சரிடா, நீ என்ஜாய் பண்ணு. என்ன டேய், அண்ணனுக்கு டைம் ஆயிட்டே இருக்கு, உங்ககிட்ட பேசி 1/2 hour ஆயிடுச்சுடா, நான் கிளம்புறேன். என்ன? சரிண்ணா, வா அப்படியே போலாம். நானும் உன்னை வந்து வழி அனுப்புறேன். என்ன இவ இவ்வளவு நேரம் பண்ணிக்கிட்டு இருக்கா? என் டைம் தான் வேஸ்ட் ஆயிட்டு இருக்கு. பேசாம கிளம்பிடலாமா இங்க இருந்து? சாரி சந்தோஷ், கிளம்பிட்டு இருந்தேன், அதனால தான் லேட் ஆயிடுச்சு வரதுக்கு. ரொம்ப நேரமா வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தியோ? ஆமா, 10 minutes வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்க. நீ வரவே இல்ல. நான் கிளம்பலான்னு இருந்தா அதுக்குள்ள நீ வந்துட்ட. சரி சொல்லு, என்ன விஷயம்? எதுக்காக என்ன கூப்பிட்ட? ஏன் சந்தோஷ் இப்படி வேண்டாம் விருப்பாவே பேசிக்கிட்டு இருக்க என்கிட்ட? வேற உன்கிட்ட எப்படி பேசுவேன்னு நினைக்கிறேன்? நீ என்கிட்ட எப்படி பிஹேவ் பண்ண, அதெல்லாம் முதல்ல கரெக்டா? இங்க பாரு சந்தோஷ், நான் அதை ஒரு ஹாப்பினஸ்ல பண்ணது. நீ தேவையில்லாம அதையே பேசிக்கிட்டு இருக்காத. எனக்கு ஒரு மாதிரி கில்ட்டா இருக்கு. அதே மாதிரி நீ என்னை அசிங்கப்படுத்திக்கிட்டே இருக்கிற அதை சொல்லி. தயவு செஞ்சு அப்படி பண்ணாத. நான் அது ஏதோ ஒரு மொமெண்ட்ல ஒரு சந்தோஷத்துல உனக்கு ஒரு கிஸ் கொடுத்துட்டேன். அது ஒன்றும் தப்பு கிடையாது சந்தோஷ். இந்த காலத்துல நீ ஃப்ரீயா விடு அதை. என்கிட்ட நார்மலா பேச சந்தோஷ். என்னது தப்பு கிடையாதா? நீ என்ன பேசிக்கிட்டு இருக்க சௌமியா? எனக்கு ரொம்ப கடுப்பா வருது சொல்லிட்டேன். இதனாலதான் நான் உங்ககிட்ட வந்து பேச முடியாதுன்னு சொன்னேன். நீ எப்படி இதெல்லாம் இவ்வளவு ஈஸியா நார்மலைஸ் பண்ற? என்னை பொறுத்த வரைக்கும் இதெல்லாம் பெரிய விஷயம் சௌமியா. என் பெர்மிஷன் இல்லாம நீ என்ன இந்த பாரு சௌமியா, எனக்கு இதெல்லாம் பேசுறதுக்கு விருப்பம் இல்லை. நான் கிளம்புறேன். ஏன் சந்தோஷ் என்ன இப்படி கஷ்டப்படுத்திக்கிட்டே இருக்க? நான் தான் சொல்றேன்ல, அதுல ஒன்றும் இல்லை. ஜஸ்ட் நான் அதை ஒரு ஃப்ரெண்ட்லி கிஸ்ஸா தான் கொடுத்தேன்னு. ப்ளீஸ் சந்தோஷ், என்ன ஒரு மாதிரி அசிங்கப்படுத்திக்கிட்டே இருக்கிற. நீ அப்படி பண்ணாத ப்ளீஸ். பாரு சௌமியா, தயவு செஞ்சு அழாத. கண்ணை தொடச்சிக்க சொல்லிட்டேன். ரோடு இது, யாராவது பார்த்தா தப்பா நினைப்பாங்க. தயவு செஞ்சு கண்ணை தொட. சரி சந்தோஷ், ஆனா நான் சொல்றத கொஞ்சம் புரிஞ்சுக்கோ ப்ளீஸ். நான் அது ஒரு சந்தோஷத்துல பண்ணது. ப்ளீஸ், எனக்கு கால் அடிபட்டதுன்னு நீ என் காலை தடவி விட்டலடா, அது மாதிரி தான்டா இதுவும். தயவு செஞ்சு இதையும் அதையும் கம்பேர் பண்ணாத. நீ டக்குனு வழியில கத்தும் போது எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியாம தான் உன் காலை பிரஸ் பண்ண. நீ தேவையில்லாம இதையும் அதையும் முடிச்சு போடாத சொல்லிட்டேன். சரி, நான் கம்பேர் பண்ணல. ஆனா நான் வழியில கத்தும் போது நீ எனக்காக பண்ணல. நான் பொண்ணுன்னு கூட பார்க்காம நீ என் காலை தொட்டல. அந்த மாதிரி தான் நீ எனக்காக நிறைய விஷயம் எனக்காக ஸ்பெண்ட் பண்ண அன்னைக்கு ஃபுல்லா. அந்த ஒரு சந்தோஷத்துல எனக்கு உன்னை கிஸ் பண்ணணும்னு தோணுச்சு, பண்ணிட்டேன். மற்றபடி அதுல ஒண்ணுமே இல்லை சந்தோஷ். நீ எனக்கு ஃப்ரெண்டு மட்டும்தான். இங்க பாரு சௌமியா, ஸ்டில் நீ பண்ணதுக்கும் நான் பண்ணதுக்கும் நிறைய டிஃபரன்ஸ் இருக்குது, புரியுதா? நீ வழியில கத்துறீங்கிறதுக்காக தான் நான் உனக்கு ஹெல்ப் பண்ணேன். உன்னை தூக்கிட்டு எல்லாம் சுட்டுனேன். அதுல எனக்கு எந்த தப்புமே தெரியல. ஆனா நீ எனக்கு பண்ணது ரொம்ப பெரிய தப்பு சௌமியா. அதை நார்மலைஸ் பண்ணாது. அதுவும் இல்லாம இந்த காலத்துல அதெல்லாம் ஈஸின்னுலாம் சொல்லாது. எந்த காலத்துலயும் இதெல்லாம் தப்பு தான். ஒருத்தவங்க பெர்மிஷன் இல்லாம இன்னொருத்தவங்கள எனக்கு அதை பேச விருப்பம் இல்லை, அதெல்லாம் தப்பு தான். அவ்வளோதான். பெர்மிஷன் இல்லாமல் யாரும் டச் பண்ணவே கூடாது. நான் இதெல்லாம் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணுற ஆள். நான் சொன்னால் நீ புரிஞ்சுக்க. இதுக்கு மேலே நீ என்கிட்ட பேசுகிற பழகுறேன்னா ஒரு டிஸ்டன்ஸ்லேயே இரு, அதுதான் நல்லது. சரி சந்தோஷ், எனக்கு புரிஞ்சுக்க முடியுது. ப்ளீஸ் இதுக்கு மேலே நீ என்கிட்ட இப்படி கோவமாக பேசாத சந்தோஷ். எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஏற்கனவே என் பேரண்ட்ஸை பிரித்து நான் இங்கே தனியாக இருக்கிறேன். என்னால் நீ இப்படி பேசுகிறதெல்லாம் ஏற்றுக்க முடிய மாட்டேங்குது சந்தோஷ். நீ மட்டும்தான் இருக்கிற எனக்காக இங்கே. எனக்கிட்ட நீயும் இப்படி பேசணுன்னா நான் என்ன சந்தோஷம் ஆவேன்? ஏற்கனவே நீ என்கிட்ட 4 days ஒழுங்காக பேசவும் இல்லை. எனக்கு எவ்வளோ கஷ்டமாக இருக்குது தெரியுமா? நான் தயவு செஞ்சு நான் உங்ககிட்ட கெஞ்சி கேட்டுக்கிறேன், நீ என்கிட்ட இப்படி பேசாத சந்தோஷ். நானும் இந்த மாதிரி ரிப்பீட் பண்ண மாட்டேன். உனக்கு பிடிக்காததை நான் செய்ய மாட்டேன் சந்தோஷ். சரி சௌமி, சாரி. நான் உங்ககிட்ட இப்படி எல்லாம் பேசணும்னு எனக்கு இன்னும் ஆசை கிடையாது. பட் ஸ்டில் நீ பண்ணது தப்பு. அதை நான் உனக்கு புரிய வைக்கணும்னு ட்ரை பண்ணேன், அவ்வளவுதான். சாரி சந்தோஷ். இட்ஸ் ஓகே சௌமி. சரி, நான் கிளம்புறேன். சரி, உனக்கு என் மேல இருக்க கோவம் போயிடுச்சுல? கோவம்லாம் கிடையாது, எனக்கு சின்ன வருத்தம் இருந்தது. எனக்கு இப்போ அது ஓகே. நீ தான் புரிஞ்சுக்கிட்டல, எனக்கு அது போதும். ரொம்ப தேங்க்ஸ் சந்தோஷ். ஆனால் இந்த 4 days நான் சரியாக சாப்பிடல, தூங்கல தெரியுமா? எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு நீ பேசாமல் இருந்தது. நான் என்ன பெரிய தப்பு பண்ணிட்டேன், ஏன் என்கிட்ட பேசலை அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ண சந்தோஷ் நான். இருந்தாலும் நம்ம இந்த காலத்து பசங்க சந்தோஷ், இந்த மாடர்ன் கல்ச்சருக்கு நம்ம அடாப்ட் பண்ணிக்கிறது நம்மளுக்கு நல்லது தான் சந்தோஷ். அதனால நிறைய பெனிஃபிட் இருக்குது தெரியுமா? நீ மட்டும்தான் இப்படி இருக்க, ஓல்டு ஃபேஷனா, ஓல்டு ஸ்கூலாக இருக்க. இங்கே பாரு சௌமி, நீ என்ன ஓல்டு ஸ்கூல்னு சொல்லிக்கோ, இல்லை பூமர் அங்கிள் பூமர் தாத்தான்னு என்ன வேணாலும் சொல்லிக்கலாம். உன் தாட்ஸை உன்னோட வச்சுக்கோ சௌமி. நான் அதை தப்பு சொல்லலை. எல்லா விஷயத்தையும் பண்ணிட்டு இதெல்லாம் வந்து மாடர்ன் கல்ச்சரு, இதெல்லாம் ஒன்றும் தப்பு கிடையாதுன்னுலாம் ஈஸியாக நார்மலைஸ் பண்ண முடியாது. எல்லாரும் அந்த விஷயத்தை ஒத்துக்கவும் மாட்டாங்க, புரியுதா? முன்ன மாதிரி யோசிக்கிறவங்க கிட்ட நீ அதை பண்ணினா அவங்களுக்கு அது பெருசாக தெரியாது. பட் என்ன மாதிரி ஒரு ஆளுக்கிட்ட அது ரொம்ப பெரிய விஷயமா தெரியும், புரியுதா? ஏன்னா நான் அந்த கல்ச்சர்லலாம் எனக்கு விருப்பம் இல்லை, உடன்பாடும் இல்லை. நீ அதே மாதிரி இந்த காலத்து பசங்க எல்லாரும் இதை மாதிரி தான் இருப்பாங்க.
இருப்பாங்க, மாடர்னுக்கு அடாப்ட் ஆயிட்டாங்கன்னு நீ சொல்ற. அப்படியெல்லாம் கிடையாது. நீ எல்லாரையும் அப்படியெல்லாம் சொல்லிட முடியாது. உனக்கு என் நந்தினியை பத்தி தெரியுமா? நான் அவளை 12 வருஷமா லவ் பண்ணிட்டு இருக்கேன். உனக்கு அந்த விஷயம் தெரியாதுல்ல? நான் சொல்றேன் கேட்டுக்கோ. நான் நந்தினியை 12 இயர்ஸா ஒன் சைடா லவ் பண்ணிக்கிட்டு இருக்கேன் சௌமியா. 6 மந்த்துக்கு முன்னாடி தான் அவகிட்ட நான் போய் ப்ரொபோஸ் பண்ணேன். அவ என்ன பெருந்தன்மையை அக்செப்ட் பண்ணிக்கிட்டா. அன்னில இருந்து இன்ன வரைக்கும் ஒரு 6 மந்த் வரைக்குமேன்னு வச்சுக்கேன், நான் அவளை கையை பிடிச்சி பேசினதே கிடையாது. நான் அவகிட்ட போய் கேட்பேன், உன் கையை பிடிச்சிக்கலாமான்னு பெர்மிஷன் கேட்பேன். அவள் அக்செப்ட் பண்ணவே மாட்டா. நீ எதுனாலும் தள்ளி நின்று பேசி என் கையை பிடிக்கிற வேலை எல்லாம் வச்சுக்காதுன்னுவா. நான் இது ஏன் உங்ககிட்ட சொல்றேன்னா, எனக்கு இது உங்ககிட்ட சொல்லணும்னு அவசியம் இல்லை. ஆனால் நான் ஏன் சொல்றேன்னா, அவளும் இந்த காலத்து பொண்ணு தான். என்னை விட 3 வயசு கம்மியாவ. ஆனாலும் அவளுக்கு தாட்ஸ் பார்த்தல, அவள் ட்ரெஸ்லாம் அந்த மாடர்னிட்டி தெரியும். ஆனால் அவளோட தாட்ஸ் ரொம்ப ட்ரெடிஷனாக இருக்கும். ஸோ அதை தான் சொல்ல வரேன். இந்த காலத்து பசங்கன்னு பொதுவாக முத்திர குத்தாத, ஓகேவா? சபா எவ்வளோ பெரிய எக்ஸ்பிளனேஷன் கொடுக்குற சந்தோஷ் நீ. கடவுளே, நான் பண்ணது தப்பு இல்லைன்னு என் சைட்ல இருந்து நான் சொல்கிறேன் சந்தோஷ், அவ்வளவுதான். சாரி, நான் எல்லாரும் அப்படின்னு சொல்லிட்டேன், ஓகேவா? நான் இப்படி, சிலர் அப்படி, ஓகேவா? போதுமா? புரிஞ்சுக்கிட்டா சரிதான். சரி, நந்தினியை லவ் பண்ணுறது என்கிட்ட ஏன் சொல்லவே இல்லை நீ? சொல்லணும்னு தோணல. அதுவும் இல்லாமல் அதை தெரிஞ்சுக்கிட்டு நீ என்ன பண்ண போற? என்ன சந்தோஷ், நான் உன் ஃப்ரெண்டு சந்தோஷ், அதெல்லாம் நான் தெரிஞ்சுக்க கூடாதா? சரிதான் சௌமி, ஆனால் எனக்கு சொல்லணும்னு தோணல. இன்னைக்கு ஏதோ உனக்கு சில விஷயத்த கிளாரிஃபை பண்ணணுங்கிறதுக்காக நான் சொன்னேன். சரிதான் சந்தோஷ். அப்புறம் ரொம்ப சாரி சந்தோஷ், நீ சிங்கிள்னு நினச்சி தான் உனக்கு கிஸ் பண்ணிட்டேன். நீ கம்மிட்டட்னு தெரிஞ்சிருந்ததுன்னா கண்டிப்பாக நான் உன்னை எனக்கு எவ்வளோ மனசில் எமோஷ்னலாக தோணி இருந்தால் கூட பண்ணியிருக்க மாட்டேன். ரொம்ப ரொம்ப சாரி. இது வேறையா? சரிம்மா, நான் கிளம்புற டைம் ஆயிடுச்சு எனக்கு வேலைக்கு. சரி சந்தோஷ், அப்படியே போகிற வழியில் எனக்கு கொஞ்சம் ட்ராப் பண்ணிடுறியா? சரி சௌமி, வா. நல்ல வேலை ட்ராப் பண்ணுறதுக்காவது ஒதுக்கிட்டியே, இல்லை இதுக்கும் ஏதாவது லெசன் எடுப்பியோன்னு நினச்சேன். நீ வேற சும்மா இரு. நான் ஒன்றும் லெசன்லாம் எடுக்கல. ஏற்கனவே நந்தினி என்கிட்ட நிறைய லெசன் எடுக்கிறேன்னு வா. நான் டீச்சரா? என்னை பார்த்தா டீச்சர் மாதிரியே தெரியுது உங்களுக்குலாம். சும்மா இரு. பின்ன அப்படிதான் சந்தோஷ் நீ பண்ணிக்கிட்டு இருக்க. ஆமா, நான் உன்னை கேட்குறேன்னு தப்பா எடுத்துக்காத. அன்னைக்கு நந்தினியை சின்ன பொண்ணு அது இதுன்னு சொல்லிக்கிட்டு இருந்தா, அவளை அவ்வளோ குறை சொல்லிக்கிட்டு இருந்த. எப்படி சந்தோஷ் அவளை நீ மேனேஜ் பண்ற? அவளை மேனேஜ் பண்றது ரொம்ப கஷ்டம்தான். ஆனா என்ன பண்றது, அவளை லவ் பண்ணிக்கிட்டு இருக்கேனே நானு. அவளை சரி பண்ண வேண்டியது என்னோட கடமை இல்ல. அவகிட்ட இருக்கிற சின்ன சின்ன தப்பெல்லாம் சரி பண்ணிடுவேன். ஆல் தி பெஸ்ட். என்ன சிரிப்பு? என்ன நீ சிரிச்ச கூட கோவப்படுற? ஆல் தி பெஸ்ட்னு தானே சொன்னேன், பாரு அவனை. சும்மாதான் சௌமி. சரிவா கிளம்பலாம், டைம் ஆகுது. சாரி சௌமி, நான் உங்ககிட்ட கொஞ்சம் ஹார்ஷா பேசிட்டேன், சாரி. பரவாயில்ல சந்தோஷ், ஆனால் நான் உனக்கிட்ட ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் சந்தோஷ். பிகாஸ் என் லைஃப்லேயே அந்த மாதிரி ஒரு நாள் நான் மறக்கவே மாட்டேன் தெரியுமா. நீ என்னை அவ்வளோ பார்த்துக்கிட்ட, சின்ன சின்ன விஷயத்தெல்லாம் கூட நீ கவனமாக ஹேண்டில் பண்ண. எனக்கு அது ரொம்ப பிடிச்சிருந்தது சந்தோஷ். அண்டு என் பேரண்ட்ஸ் கூட என்னை இந்த அளவுக்கு பார்த்துக்கிட்டது இல்லை தெரியுமா. ஸ்கூல் காலேஜ்னு எல்லாமே நான் ஹாஸ்டலில் தான் தங்கி படித்தேன். எனக்கு இந்த மாதிரி ஒரு அஃபெக்ஷனோ ஒரு லவ் கிடைச்சதில்லை. அண்ட் நீ எனக்கு அதை கொடுத்துருக்க சந்தோஷ். அதுக்கு நான் ரொம்ப கிரேட்ஃபுல்லாக இருப்பேன். ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் சந்தோஷ். இதெல்லாம் ஒரு சாதாரண விஷயம். ஒரு ஃப்ரெண்டுக்கு ஹெல்ப் பண்றது அவ்வளவுதான். நீ ரொம்ப ஃபீல் பண்ணாத சௌமி, சரியா? இல்லை சந்தோஷ், உனக்கு இந்த இம்பார்ட்டன்ஸ் தெரியாது. நான் லைஃப்பில் நிறைய நாள் லோன்லியாக இருந்திருக்கிறேன், தனியாகவே இருந்திருக்கிறேன். என் கூட யாரும் இப்படியெல்லாம் உட்காந்து பேசி சிரிச்சதில்லை. ஏன் என்னை இப்படி உன்ன மாதிரி யாரும் என்னை திட்டினது கூட கிடையாது தெரியுமா. இது எல்லாத்தையுமே நீ எனக்கு கொடுத்துருக்க. இதெல்லாம் ஒரு சூப்பர் ஃபீல் தெரியுமா சந்தோஷ். ஆனால் நான் காலேஜ் டைமை நிறைய வேஸ்ட் பண்ணிட்டேன் தெரியுமா. உங்ககிட்ட இருந்து நான் நிறைய தள்ளி இருந்துட்டேன். நீயும் நானும் அப்போ நல்லா க்ளோஸாக இருந்திருக்கலாம். அப்போ க்ளோஸாக இருந்திருந்தோன்னு ஏன் இப்போ ரொம்ப ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸாக இருந்திருப்போம்ல நம்ம 2 பேரும். இங்கே பாரு சௌமி, நீ லோன்லியாக இருக்கிறேன்னு சொல்லிக்கிட்டே இருக்காது. எனக்கு அது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஏன்னா எனக்கும் இப்போ கொஞ்சம் லோன்லினஸ் இருக்குது. அது எப்படி என்னை அஃபெக்ட் பண்ணுதுன்னு எனக்கு நல்லா தெரியும். அப்போ நீயும் எவ்வளோ அஃபெக்ட் ஆகிருப்பேங்கிறது என்னால் புரிஞ்சுக்க முடியுது. உனக்கு நான் இருக்கேன் சௌமி, நீ கவலைப்படாத, சரியா? உனக்கு எதுனாலும் என்கிட்ட பேசு. எனக்கு சில விஷயங்கள்லாம் பிடிக்காது, அதை தான் உன்கிட்ட எப்படி சொல்கிறதுன்னு தெரியாமல் உன்னை திட்டினேன். அது எல்லாத்துக்கும் கேட்டுது, அது எல்லாத்துக்கும் சேர்த்து நான் உங்ககிட்ட சாரி கேட்டுக்கிறேன், சரியா? நீ இன்னொரு தடவை லோன்லியெல்லாம் ஃபீல் பண்ணாத. உனக்கு நான் இருக்கேன். நீ வேணும்னா என் வீட்டுக்கு கூட வா, என் வீட்டில் இருக்கிற எல்லாருக்கிட்டையும் பேசு. முன்னாடிலாம் நீ வருவல, அந்த மாதிரி வா, தாராளமாக எல்லாருக்கிட்டையும் பேசு. உனக்கு அந்த ஃபீல் போயிடும். அப்படியே சந்தோஷ், நான் உன் வீட்டுக்கெல்லாம் வரலாமா? என்ன சௌமி நீ இப்படி கேட்குற? நீ தாராளமா வா, ஒன்றும் தப்பு இல்லை. நீ ஈவினிங் வரியா, நானே உன்னை கூட்டிட்டு போறேன். நீ உண்மையாவா சொல்ற? ஆமா, இதுல என்ன இருக்கு? நீ என் ஃப்ரெண்டு, நான் உன்னை கூட்டிட்டு போய் இன்ட்ரோ பண்றேன் எல்லாருக்கும், வா. ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் சந்தோஷ், கண்டிப்பா ஈவினிங் வரேன். சும்மா தேங்க்ஸ் சொல்லிட்டு இருக்காத, கிளம்பலாமா? டைம் ஆகுது. சரி சந்தோஷ், ஒரு 2 மினிட்ஸ் மட்டும் வெயிட் பண்ணு, நான் போய் ஹேண்ட்பேக் எடுத்துட்டு வந்துடுறேன். சரி, பார்த்து போ, ஓடாத என்ன, நான் வெயிட் பண்றேன். சரி சந்தோஷ். நல்ல பொண்ணு தான் இவ்வளோ ஆஷா நம்ம இவகிட்ட பேசியிருக்க வேணாதான். சரி பரவாயில்ல, இருக்கட்டும். என்னை பத்தி அவ தெரிஞ்சுக்கிறதும் நல்லது தானே. ஒரு வழியா பேசி தொலைச்சிட்டானே. இவனை பேச வைக்கணுங்கிறதுக்காக நான் எவ்வளோ போராட வேண்டியதா இருக்குது. ரொம்ப கஷ்டமா இருக்கிறான் இந்த சந்தோஷ். கடவுளே, என்ன இவன் இவ்வளோ பழசா இருக்கிறான். ஒரு கிஸ் தானே கொடுத்தான், அதுவும் ஒரு பொண்ணு இறங்கி வந்து கிஸ் கொடுத்துருக்கேன். அதுக்கு போயிட்டு இவ்வளோ பேச்சு பேசிக்கிட்டு இருக்கான் லூசு மாதிரி. ஆனா என்ன சந்தோஷ், எனக்கு நீ எப்படி இருந்தாலும் உன்னை பிடிச்சிருக்கு. ஐ லவ் யூ சோ மச் சந்தோஷ். நீ நந்தினியை லவ் பண்ற, நீ எனக்கு தெரியும் சந்தோஷ். நீ அவளை 12 வருஷம் லவ் பண்ணான, 20 வருஷம் லவ் பண்ணான. நானும் தான் உன்னை லவ் பண்ணேன். காலேஜ்ல இருந்து
இப்போ வரைக்கும் உன்னை லவ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். 7 வருஷமா லவ் பண்ணிக்கிட்டு இருக்கேன் கணக்குப்படி. எனக்கு என் லவ் சக்ஸஸ் ஆகணும் சந்தோஷ். உன் லவ் எப்படி போனால் எனக்கு என்ன, அது நாசமாக போவோம் சந்தோஷ். நீ கவலையே படாத. சீக்கிரமாகவே உன் வாயால் சௌமி ஐ லவ் யூடின்னு சொல்ல வைப்ப சந்தோஷ். அதுக்கு தானே நான் திரும்பி வந்திருக்கேன். நான் பண்ண ஒரே தப்பு உன்னை காலேஜில் தள்ளி இருந்து லவ் பண்ணது சந்தோஷ். உன் பக்கம் நெருங்கி நெருங்கி நான் லவ் பண்ணியிருந்தேன்னா இந்நேரம் நீ எனக்கு சொந்தமாயிருப்ப. ச்சே, குறுக்கில் எவ்வளோ ஒருத்தி வந்து ஒன்று தூக்கிட்டு போயிட்டா. அதையெல்லாம் நான் சும்மா விட மாட்டேன் சந்தோஷ். நீ நந்தினியை லவ் பண்ண பண்ணல நான் என்ன, நீ என்ன மட்டும்தான் சந்தோஷ் இனிமேல் லவ் பண்ணணும். நான் உன்னை பண்ண வைப்பேன். இனிமேல் பாரு சந்தோஷ், உனக்கு பிடிச்ச மாதிரி தான் இருப்பேன், உனக்கு பிடிச்ச மாதிரி பேசுவேன், உனக்கு பிடிச்ச மாதிரி நடந்துப்பேன். சீக்கிரமாக உன்னை என் பக்கம் நான் இழுத்து காட்டுறேன். அதே மாதிரி உன்கிட்ட இருக்கிற பெரிய குறைய நீ இன்னைக்கு ஈஸியாக சொல்லிட்ட சந்தோஷ் என்கிட்ட. அதை வச்சு உன்னை ஈஸியாக நான் கவுத்துருவேன் சந்தோஷ். உனக்கு உன்னை குறை சொல்ல பிடிக்காதுல்ல சந்தோஷ். நான் இனிமேல் உன்னை ஒரு வார்த்தை சொல்ல மாட்டேன். உன்னை இனிமேல் பாசிட்டிவாக பேசி பேசியே உன்னை என் பக்கம் இழுத்துருவேன். இந்த சௌமியா யாருன்னு போக போக தெரியும் எல்லாருக்கும். சரி கிளம்புவோம். நம்ம ஆள் வேற ஆர்ன் அடிச்சுக்கிட்டே இருக்கிறான். போயிட்டு பொறுமையாக அவன் பக்கத்தில் உட்காந்து ஜாலியாக போகலாம். இனிமேல் சந்தோஷ் தான் நம்மளுக்கு டிரைவர். பிக்கப் பண்ணுறாப்புலேருந்து எல்லாமே அவன் தான் பண்ண போகிறான். சரி போவோம். அஸ்வின் அண்ணா ஜாலியாக ரோட்லேயே விளையாடலாண்ணா. சரிடா கதிரே. அடே எதுக்குடா வெளியே வந்தீங்க? ஐயோ கதிரே மாட்டிக்கணும் மேடா. பாக்குறத பாரு அவனுக்கு. டேய் வீட்டுக்குள்ள தானே விளையாட சொன்னோம், எதுக்கு வெளியே வந்த? வீட்டுக்குள்ளேயே என்ன விளையாடுறதுன்னு தெரியலமா, அதனாலதான் வெளியில வந்து கிரிக்கெட் விளையாடலாம்னு நினைச்சோம். ஆமா, பெரிய கோழியும் தோனியும் வந்திருக்காங்க விளையாடுறதுக்கு. உள்ள போங்கடா 2 பேரும். மூஞ்சிங்கள பாரு எடுத்துக்கோ. வெயில் இவ்வளவு பல்ல கட்டுது, வந்துட்டானுங்க வெயில விளையாடுறதுக்கு. உள்ள போங்க 2 பேரும். அத்தை கொஞ்ச நேரம் விளையாடுறோமே அத்தை. அம்மா கொஞ்ச நேரம் விளையாடுறோமா. ஒன்னும் தேவையில்ல, உள்ள போய் விளையாடுங்க போங்க. கதிரி வாடா, இதுக்கு மேல இங்க நின்னோம்னா நம்மளுக்கு தான் அடி உள்ள. வாடா உள்ள போலாம். உள்ள போடா. இதெல்லாம் ரொம்ப அநியாயமா இருக்குது. நீங்க 2 பேரும் மட்டும் வெயில நின்று பேசிட்டு இருக்கிறீங்களா? நாங்க விளையாண்டா என்னவா? அடிங்க நான் வந்தேன்னு வெய்யே. ஐயோ உள்ள ஓடிட்டானுங்க. ஆனா இந்த பசங்களை சமாளிக்கிறது ரொம்ப கஷ்டமா இருக்கு. அக்கா பசங்களை விடுங்கக்கா. நீங்க சொல்லுங்க, நந்தினி நாளைக்கு இங்க வருவாளா தாலி பிரிச்சு கோக்குற ஃபங்க்ஷனுக்கு? இல்லடி அவ வரலையாம். அம்மாக்கு ஃபோன் பண்ணி கேட்டேன், நந்தினி வர முடியாதுன்னு சொல்லிட்டாலாம். அம்மாவும் அப்பாவும் மட்டும்தான் வருவாங்க. என்னக்கா நீ இப்படி சொல்ற? நாளைக்கு அவளோட ஃப்ரெண்டோட ஃபங்க்ஷனு, அதுக்கே அவ வரலையா? அப்ப அந்த அளவுக்கு கோவமா இருக்கிறா போல சந்தோஷ் மேல அவ. அதாண்டி நானே ரொம்ப குழப்பத்துல இருக்கிறேன். ஒருவேளை அவன் குறை சொல்றாங்கிறத தாண்டி வேற எதுவும் பெரிய பிரச்சனை இருக்குமோ? கண்டிப்பா இருக்கும்க்கா. சந்தோஷ பார்க்க கூடாதுங்கிறதுக்காகவே ராகுல் காயத்ரி ஃபங்க்ஷனுக்கு அவ வரல. அப்படின்னா என்னமோ பெருசா நடந்திருக்குன்னு தான் அர்த்தம். அக்கா இந்த விஷயத்த எப்படி தெரிஞ்சுக்கிறது? மணி கிட்ட கேட்டா தெரியும். கரெக்ட், அவளை பிடிச்ச விஷயத்த வாங்கிடலாம். மணி விஷயத்த சொல்லுவாளாடி. இவ்வளவு நாள் ஆகியுமே நம்ம கிட்ட எதுவுமே சொல்லல. அப்ப என்னமோ சீக்கிரட்டா மெயின்டைன் பண்றாங்கன்னு தானே அர்த்தம். ஃப்ரெண்டோட சீக்கிரட் எப்படி நம்ம கிட்ட சொல்லுவா? நான் நந்தினிக்கு அக்காவே இருந்தாலும் அவ என்கிட்டயே சொல்ல மாட்டா, வாங்கிட்டே சொல்ல மாட்டா. அக்கா அதெல்லாம் கேட்கற விதத்துல நான் கேட்டு இன்ஃபர்மேஷனை வாங்கிடுறேன். நீ கவலையே படாத. அதுக்கு தானே இருக்கிற இந்த பிரியா. நீ வீட்டுக்குள்ள போயிட்டு நீ பாட்டுன்னு உன் வேலையை செஞ்சுக்கிட்டு இன்ஃபர்மேஷனை வாங்கிட்டு நான் வரேன். சரிடி என்னன்னு கேட்டு தெரிஞ்சுக்க. சரிக்கா நான் பாத்துக்கிறேன். நம்ம வீட்டுக்குள்ள நடக்கிற விஷயங்களே நம்மளுக்கு எவ்வளவு சுவாரஸ்யமா இருக்குது இல்ல? சரி நீ போ, நான் அவளை கூப்பிடுறேன். ஆமா என்ன ஸ்பெஷல் இன்னைக்கு? எதுக்கு எனக்கு கூப்பிட்டு இடியாப்பெல்லாம் தர? ஒரு ஸ்பெஷலும் இல்லடி, உனக்கு இடியாப்பம் பிடிக்கும்ல, அதனால தான் செஞ்சு கொடுத்தேன். நீ வேற உன் ஃப்ரெண்டு பிரிஞ்சு சோகத்துல இருக்கிறல்ல, அதனால தான் உனக்கு பிடிச்சது செஞ்சு கொடுத்தேன். சாப்பிடு. ஆமா நானே மணக்க வெளியில இருக்கிறேன். அம்மா சர்க்கரையும் தேங்காயும் இடியப்பத்துல போட்டு வச்சிருக்கிறியா? போட்டிருக்கேன்டி. பால் ஊத்தி பரட்டி அடி. இந்த பழத்தையும் உரிச்சு தரேன், எல்லாத்தையும் சாப்பிடு. சரி பிரியா, இன்னைக்கு இதை சாப்பிட்டு அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். சரவத்துக்கிட்ட எனக்கு பிடிச்ச அந்த ஆப்பமும் ஆட்டுக்கால் பையமும் செஞ்சு தர சொல்லுன்னா அது எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதுவும் அவங்க கையால சாப்பிட்டது எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதை ஞாபகம் வச்சு அவங்க கிட்ட சொல்லிடுனா? கண்டிப்பாடி மணி சொல்றேன்டி. உனக்காக இதெல்லாம் பண்ண மாட்டேனா? நீ ஏன் ஏற்கனவே ரொம்ப கவலையில இருக்கிற. நீ கவலையில இருக்கும்போது உன்னை பாத்துக்க வேண்டியது தானே எங்க எல்லாரோட வேலை. கண்டிப்பா பாத்துக்கிறோம் என்ன? சரி. இருந்தாலும் நந்தினியை நாங்களும் மிஸ் பண்றோம்டி. நல்லா கலன்னு பேசிக்கிட்டு இருப்பா. அப்படியே வீட்டையே சுத்தி சுத்தி வருவா. இப்ப பாரு அப்படியே எல்லாம் வெறிச்சோடி போன மாதிரி இருக்கு. போன லீவுக்கு இங்க வந்தா இந்த லீவுக்கு திரும்பி போயிட்டா. பாரு நேரம் எப்படி இருக்குல்ல. ஆனா இருந்தாலும் எல்லாத்துக்கும் அண்ணன் தாண்டி காரணம். சும்மா குறை சொல்லிக்கிட்டு அந்த பொண்ணை ரொம்ப பாடப்படுத்திட்டான். ஆமா ஆமா. ஆனா இதுக்கெல்லாம் போய் நந்தினி கோச்சிக்கிட்டு போனா பத்தியா? அதுதான் அவ பண்ண முட்டாள்தனம். அவ இங்கே இருந்திருக்கணும். நந்தினி ஒன்னும் அண்ணன் குறை சொல்றான்றதுக்காக மட்டும் எல்லாம் ஊருக்கு போல. அப்புறம் வேற எதுக்கு போனா?
என்னடி பிரியா வயித்துல புளிய கரைக்கிற? ஒரு நாள் ஃபுல்லா அந்த பொண்ணு கூட இருந்தானாமா? அட ஆமாக்கா, மணியே என்கிட்ட எல்லாத்தையும் சொன்னான். காலையில 9 மணிக்கு போனால அவன் அன்னைக்கு வீட்டுல இருந்தே. ஆமா, நைட் என்னமோ 11:30ல இருந்து ஒரு 12 மணிக்குள்ளதான் வீட்டுக்கே வந்தான். ஒரு நாள் ஃபுல்லா அந்த பொண்ணு கூட இருந்திருக்கிறான்க்கா அவன். அது போக அந்த பொண்ணு தூக்கினே சுத்தின்னு இருந்திருக்கிறான். ரெஸ்டாரண்ட்டுக்கு வேற கூட்டிட்டு போயிருக்கிறான். இது வேறயா? ஏடி கால் உடைஞ்ச பொண்ணு எதுக்கடி ரெஸ்டாரண்ட்டுக்கு தூக்கின்னு சுத்தினான் அவன்? அதானே, வழியில இருக்கிறவங்க ஒரு இடமா தானே இருப்பாங்க. அது என்ன இந்த சந்தோஷுக்கு கொஞ்சம் கூட அறிவு இருக்காதா? தூக்கின்னு போயிட்டு அவளுக்கு ரெஸ்டாரண்ட்ல சாப்பாட்டுக்கு வாங்கி கொடுக்கணுமா? இதெல்லாம் கொஞ்சம் ஓவரா இல்ல? எல்லாம் சரிதாண்டி, கொஞ்சம் ப்ராக்டிக்கலா யோசிச்சு பார்க்கலாமே. நம்ம ராகுலும் மணி நந்தினி கூட தான் ஃப்ரெண்டா இருக்கிறாங்க. இப்ப மணி நந்தினிக்கு ஏதாவது இந்த மாதிரி ஆச்சுன்னா ராகுல் கூட தானே இப்படி தூக்கிட்டு போவான். அந்த ஆங்கிள்லயும் நம்ம யோசிக்கணும்ல. இந்த சௌமியாவும் சந்தோஷம் ஃப்ரெண்ட்ஸ் தானேடி. அப்படின்னு இருக்கும்போது ஃப்ரெண்டுக்கு ஹெல்ப் பண்ற மைண்ட் செட்ல கூட சந்தோஷ் போயிருக்கலாம் இல்லையா? அதனால கூட தூக்கிட்டு போயிருக்கலாம் இல்லையா? அக்கா, எதை எடுத்துன்னு வந்து எதோட முடிச்சு போடுற? நந்தினி, மணி, ராகுல் 3 சின்ன வயசுலேருந்தே ஃப்ரெண்டு. நம்மளுக்கு அதுங்களை பற்றி நல்லா தெரியும். ஆனால் இந்த சந்தோஷம் அந்த சௌமியாவும் அப்படி கிடையாது. காலேஜ் மேட்டு அவ்வளவுதான். மற்றபடி ஃப்ரெண்டெல்லாம் பெருசாக கிடையாது. அதுங்க இப்போ தான் ரீசெண்டாக தானே க்ளோஸ் ஆச்சுங்க. நீ கூட பார்த்தல சத்திரத்தில் எப்படி பேசிகிட்டு இருந்தான் அந்த பொண்ணுக்கிட்ட சந்தோஷன்னு. அதுவும் இல்லாமல் நம்ம நந்தினியை வேற அவன் முன்னாடி மொக்க பண்ணான்ல, அவாய்ட் பண்ணணும் அது இதுன்னு சொன்னானே. நீ கூட கோவப்பட்டிய. புஷ்பாக்காவும் இருந்தாங்களே, 2 பேரும் கேள்வி கூட கேட்டிங்களே அவனை, ஏன்பா இப்படி பேசுறேன்னு. எனக்கு அப்பத்துலேருந்தே ஒரு டவுட் இருக்குதுக்கா அவங்க 2 பேர் மேலே. ஆமாண்டி, கரெக்டுடி பிரியா. சத்திரத்தில் அந்த பொண்ணு சொல்லிச்சுன்னு ஷர்ட்டெல்லாம் கூட சேஞ்ச் பண்ணியிருக்கிறான் அவன். ஐயோ, எனக்கு பயமா இருக்குடி. ஒரு வேளை இருக்குமோ ஏதாவது? கண்டிப்பாக்கா 2 பேருக்குள்ள என்னமோ இருக்குது. என் உள்ளுணர்வு ஸ்ட்ராங்காக சொல்லுதுக்கா. எனக்கு சந்தோஷ் மேலேயும் டவுட்டாக இருக்கு. என்னதான் இருந்தாலும் சந்தோஷ் நம்ம வீட்டு பையனாச்சேடி. அவன் நல்ல பையன் தானடி. நல்ல பையன் நீ வேற. அவன் ரொம்ப நல்லவனா இருந்தா நந்தினி கிட்ட உண்மையை சொல்ல வேண்டியதானே. அந்த பொண்ணு கூட தான் ரெஸ்டாரண்ட்ல உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்கேன்னு எதுக்கு போய் சொன்னானா அவன்? ஐயோ, பொய்ய வேற பேசி தொலைச்சிட்டானா அவன். ஏக்கோ கத்தாதக்கா. ஆமா, பொய்ய தான் சொல்லியிருக்கிறான். நந்தினியோட ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிறானுங்களே, அவனுங்க தான் ரெஸ்டாரண்ட்டில் அந்த சௌமியாவையும் அந்த சந்தோஷையும் பார்த்துட்டு ஃபோட்டோ எடுத்து வாட்ஸ்அப்பில் அனுப்பிச்சிருக்கானுங்க. அதை பார்த்துட்டு தான் நந்தினி ஃபோன் பண்ணி கேட்டிருக்கிறான் சந்தோஷ் எங்கே இருக்கிறன்னு. அவன் நல்லா பொய்ய சொல்லி மாட்டிக்கிட்டான். அதனால இவ கதறி கதறி அழுதுட்டு அதுக்கப்புறமாட்டி தான் ஊருக்கே கிளம்பி போகிற முடிவு எடுத்தாலாம். சந்தோஷை பிரிஞ்சு போகிற முடிவை தான் எடுத்தாலாம். சந்தோஷோட தங்கச்சிக்கிறாள் தம்மன் நம்ம மணி, அவள் தான் கெஞ்சி கூத்தாடி நீ ஊருக்கு மட்டும் போமா, எதையும் இப்போ டிசைட் பண்ணாத, கொஞ்ச நாள் கழிச்சு டிசைட் பண்ணி சொல்லு, இப்போ ஆத்திரத்தில் எந்த முடிவையும் எடுத்துறாதுன்னு பக்குவமாக பேசி அமைச்சிருக்கிறா. ஐயோ, தலையே சுத்துதிரி எனக்கு. நந்தினி கிட்ட விஷயத்த மறைச்சது இல்லாமல் அத்தை மாமா கிட்டே அவன் போய் சொல்லியிருப்பான்டி. ஏன்னா அன்னைக்கு 9:30 மணிக்கு தான் அவன் நைட்டு ஃபோன் பண்ணி இந்த மாதிரி ஃப்ரெண்டுக்கு ஆக்சிடென்ட் ஆயிருக்கு, நான் அங்கே தான் இருக்கிறேன் வந்துடுவேன் வீட்டுக்கு அப்படின்னு சொல்லியிருக்கிறான். நடுவில் அவங்க நிறைய டைம் கால் பண்ணியிருக்காங்க, ஒரு ஃபோனையும் அட்டன் பண்ணலை. அப்போ அவங்க எல்லாரையும் அவாய்ட் பண்ணிட்டு அந்த பொண்ணுக்கிட்டே ஃபுல் நாள் உட்காந்து பேசியிருப்பான்ல அவன். ஐயோ, அட்லீஸ்ட் அவங்க வீட்டில் உள்ளவங்ககிட்டயாவது உண்மையை சொல்லியிருக்கலாம்ல. அத்தை அத்தனை தடவை ஃபோன் பண்ணாங்கல்ல, அவ்வளோ அவாய்ட் பண்ணிட்டு பேசுகிற அளவுக்கு என்னடி பேசியிருப்பாங்க. ஐயோ, என் மூளை ரொம்ப மோசமாக யோசிக்குதுடி. நீ ஏன் சொல்லுக்கா, இப்போ நல்லவன் ஏன் இவ்வளோ மறைக்கணும், இவ்வளோ பொய் சொல்லணும்? சொல்லு, உண்மையை சொல்லிட்டு போக வேண்டியது தானே. இதில் என்ன இருக்குதுக்கா மறைக்கிறதுக்கு? தப்பு இருக்கிறதுனால தானே மறைக்கிறான். ஆமாண்டி, என்னமோ இருக்குதுடி. அப்போ ஆனால் நான் நம்ம சந்தோஷம் மட்டும் குறை சொல்லிட மாட்டேங்க்கா. எனக்கு என்னமோ அந்த கூட சேர்ந்து இருக்கிறாளே அந்த சௌமியா, அவளால் தான் சந்தோஷ் இப்படி இருக்கிறானோன்னு எனக்கு தோணுது. அவள் சந்தோஷம் நல்லா யூஸ் பண்ணிக்கிறாக்கா. எனக்கு என்னமோ அந்த கால் வலியெல்லாம் கூட ட்ராமாவாக தான் இருக்கும்னு தோணுது. சந்தோஷம் அவள் பக்கம் இழுக்கணும் அப்படிங்கிறதுக்காக அவள் ஏதோ பண்ணுறா போல இருக்குது. ஒருவேளை அவள் சந்தோஷம் லவ் பண்ணுறாளோ? லவ்வா? என்னடி பிரியா சொல்ற? ஏக்கோ, சந்தோஷ் அவளை லவ் பண்றான்னு சொல்லல, அந்த சௌமியா சந்தோஷ லவ் பண்றாளோ என்னமோக்கா. அதனாலதான் நந்தினி கிட்ட இருந்து அவனை பிரிக்கிறதுக்காக இந்த மாதிரி டிராமாலாம் போடுறாளோ நீ என் மனசு இன்னொரு பக்கம் சொல்லுது. ஐயோ, என்னடி இது? என் தங்கச்சி வாழ்க்கை ஸ்மூத்தாக இருக்கும்னு நினச்சேனே, இப்படி ஒரு இடி வந்து விழுந்திருக்கே. சந்தோஷுக்கும் நந்தினிக்கும் எந்த பிரச்சனையும் இல்லாமல் நிம்மதியாக கல்யாணம் நடக்கும்னு நினச்சேன். ராகுல் காயத்ரி கல்யாணத்தில் தான் ஏகப்பட்ட போராட்டம். அவங்களுக்கு லவ் பண்ண ஆரம்பித்ததுலேருந்து கல்யாணம் ஆகி முடிகிற வரைக்குமே போராட்டம் இருந்தது. ஆனால் சந்தோஷுக்கும் நந்தினிக்கும் எந்த வித பிரச்சனையும் இருக்காது, ரொம்ப ஸ்மூத்தாக நடக்கும் அவங்க கல்யாணம்னு நினச்சேன். இப்போ இந்த சௌமியா வந்து புயல் அடிச்சுட்டு போயிடுவா போல இருக்குதே சந்தோஷ் நந்தினி வாழ்க்கையில். இந்த சௌமியா பெரிய பஞ்சாயத்தை இழுத்து விடுவான்னு தோணுதுக்கா. என்ன பண்ணுறது, நம்மளால ஒன்றும் பண்ண முடியாதுக்கா. நம்மளால இப்படி உக்காஞ்சி பேச தான் முடியும். உன் தங்கச்சி நந்தினி மனசு வச்சா சந்தோஷம் இப்போ கூட இழுத்து பிடிச்சிடலாம். ஆனால் அவள் கோச்சிக்கிட்டு போயிட்டா. பின்ன எந்த பொண்ணு தான் ஏற்றுப்பா இப்படி ஒரு பொய்யை சொல்லிட்டு போனா? என்ன பண்ணுறது, எனக்கு ஒன்றும் புரியல. எனக்கு தெரிஞ்சு இப்போ சந்தோஷம் அவள் பிடியில் மாட்டிக்கிட்டான். சௌமியா அவனை வச்சு ஆட்டாட்டுன்னு ஆட்ட போகிறா.
ஆனா என்ன எவ்வளவு பெரிய பிரச்சனை வந்தாலும் உண்மையா 2 பேரும் லவ் பண்ணிருக்காங்கன்னா அவங்க 2 பேரும் தான் சேருவாங்க. எவன் வந்தா என்ன, பாத்துக்கலாம்டி, என்ன நடக்குதோ நடக்கட்டும். அதுவும் சரிதான்க்கா, காதலுக்குன்னு ஒரு சக்தி இருக்குதுல்ல, அது அவங்கள சேர்த்து வைக்கிறதுனா சேர்த்து வச்சிரும். ஆனா அதையும் மீறி சந்தோஷோட மனசு கலைஞ்சிருச்சுன்னு வையேன், அதையும் ஒன்றும் பண்ண முடியாது. அவ்வளவுதான், எல்லாம் கெட்டு குட்டி சவரா போயிடும். சரி பாப்போம், இதுக்கு மேல கடவுள் விட்ட வழிதான். நந்தினி கிட்ட பேசினியா ஷில்பா? பேசணுங்க. எப்படி இருக்காளா, நல்லா இருக்காளா? சந்தோஷ பத்தி நீ எதுவும் பேசல அவகிட்ட? நான் எதுவும் பேசல சந்தோஷ பத்தி. அதான் சந்தோஷ் சொன்னான்ல அவனை பத்தி எதுவும் நந்தினி கிட்ட பேச வேணான்னு, அதனால நானும் எதுவுமே பேசல. நந்தினியை பத்தி மட்டும்தான் விசாரிச்சேன். அவன் நல்லா இருக்குன்னு சொன்னான். சரி ஷில்பா, நல்லது. அவனை பத்தி பேசிடாது. அந்த பொண்ணு அங்க நிம்மதியா சந்தோஷமா இருக்கட்டும். ரொம்ப எனக்கு மனசுக்கு ஒரு மாதிரி சங்கடமா இருக்குது. நீ சிவாவை நினைச்சாதான் கொஞ்சம் கவலையா இருக்குது. அவன் என்னென்ன யோசிச்சுக்கிட்டு இருப்பான்னு இப்போ எனக்கு நல்லா தெரியும். அவன் கொஞ்சம் பயத்துல இருப்பான், இதுங்க ரெண்டும் என்ன பிரிஞ்சிருமோ அப்படி இப்படின்னு. எனக்கு அவனை நினைச்சாதான் ரொம்ப கவலையா இருக்கு. நம்ம குடும்பத்துக்கு மட்டும் ஏங்க இப்படி நடக்குது? நம்ம யாருக்கு என்ன கெடுதல் செஞ்சோம்? முடிஞ்ச அளவுக்கு எல்லாருக்கும் நல்லது தானே பண்ணிக்கிட்டு இருக்கோம். நம்மளுக்கு மட்டும் ஏங்க இப்படி ஒரு பிரச்சனையா நடக்குது? ஏற்கனவே ராகுல் காயத்ரி கல்யாணத்துல அவ்வளவு பிரச்சனையை சந்திச்சோம் நம்ம. இப்போ எல்லாம் முடிஞ்சதுன்னு கொஞ்சம் நிம்மதியா இருக்கலாம்னு பார்த்தா இதுங்க ரெண்டும், ஐயோ எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குதுங்க. இன்னும் என்னென்ன பிரச்சனையெல்லாம் பார்க்க போறோமோ எனக்கு ஒன்றும் புரியல. ஆமா, நாளைக்கு நந்தினி ஃபங்க்ஷனுக்கு வரணும்னு சொன்னாலா? இல்லைங்க, அவள் வரலையா. நான் ஃபோனில் பேசுகிறப்ப கிட்ட கேட்டேன் வரியாடின்னு, ஆனால் வர முடியாத அப்படின்னு சொல்லிட்டா. நானும் எதுவும் கம்பல் பண்ணலை. பாருவும் என்கிட்ட ஏற்கனவே ஃபோனில் சொல்லிச்சு. ஏன்னா அவகிட்ட பேசுகிறதுக்கு முன்னாடி பாருக்கிட்ட தான் நான் பேசினேன். பாரும் சொல்லிச்சு நந்தினி வரமாட்டா நாளைக்குன்னு. இருந்தாலும் ஒரு ஆசையில் நந்தினி கிட்ட கேட்டு பார்த்தேன், நந்தினி வர முடியாதுன்ட்டா. அப்பா அம்மா உங்களுக்கு தெரியும்ல, இவ என் ஃப்ரெண்ட் சௌமியா. இவளுக்கு தான் அடிபட்டுச்சுன்னு நான் அன்னைக்கு அவ வீட்டில் டைம் ஸ்பெண்ட் பண்ணேன்னு சொன்னேன்ல. உங்களுக்கு இவள ஞாபகம் இருக்குல்லம்மா? அதெல்லாம் தெரியும்டா. வாமா சௌமி வா. ஆன்ட்டிக்கு என்ன தெரியாம இருக்குமா? அடிக்கடி நான் இங்க வந்து அவங்க கிட்ட பேசியிருக்கேன்ல. அங்கிளுக்கு வேணா என்ன தெரியாம இருக்கலாம், ஏன்னா நிறைய டைம் நான் அங்கிளை பார்த்தது இல்லை வீட்டுல. ஏன்னா அங்கிள் நான் சொல்றது கரெக்ட் தானே? சரிதாம்மா, ஆனா எனக்கு ஒண்ணு ஞாபகம் இருக்கு. நீ எப்படி இருக்கம்மா? உனக்கு காலில் வேற அவன் அடிபட்டுச்சுன்னு சொன்னான். நல்லா இருக்கா இப்ப? பரவாயில்லையா? இப்போ பரவாயில்ல அங்கிள், நான் தான் ஆஃபீஸே போயிட்டு வந்துட்டேனே. அப்புறம் நீங்க 2 பேரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா ஆண்டி? நீங்க எப்படி இருக்கீங்க அங்கிள்? நல்லா இருக்கீங்களா? எங்களுக்கு என்னம்மா, நாங்க நல்லா தான் இருக்கிறோம். பொம்பளை பொண்ணு நீ கொஞ்சம் பார்த்து உஷாரா இருமா. காலெல்லாம் அடிபட்டுருச்சுன்னா சாதாரணமான விஷயமா, கேர்ஃபுல்லா இருக்கணும் என்ன நெக்ஸ்ட் டைம். சரிங்க ஆண்டி, கண்டிப்பா. பொம்பளை பசங்க இந்த காலத்துல ரொம்பவே சேஃபா இருக்கணுமா, சரியா பார்த்து இருந்துக்க. சரிங்க அங்கிள், ரொம்ப கேரிங்கா பேசுறீங்க 2 பேரும். ரொம்ப தேங்க்ஸ் அங்கிள். இதுல என்னமா இருக்கு? உனக்கும் என் பொண்ணு வயசு தான், நீயும் என் பொண்ணு மாதிரி தான். வா, நீ ஏன் நின்றுட்டு இருக்க? வந்து உட்காந்து பேசு. வா, அப்பா சொல்றதுல போய் உட்காரு சௌமி. ஆமாம்மா, வந்து உட்காருவா. நான் உனக்கு டீ எடுத்துட்டு வரேன், வந்து உட்காருவா. அம்மா டீ சூப்பரா போடுவாங்க, மிஸ் பண்ணிடாத சௌமி. போய் உட்காந்து குடி. இருக்கட்டும் சந்தோஷ். அங்கிள் ஆண்டி நீங்க எதுவும் தப்பா எடுத்துக்காதீங்க, நான் கிளம்புறேன். எனக்கு நேரம் ஆகிட்டே இருக்கு அங்கிள். ஏன்னா இப்போ வீட்டுக்கு போயிட்டு சமைக்க வேற செய்யணும். எனக்கு மட்டும்னா கூட பரவாயில்ல, என் ஃப்ரெண்ட்ஸ் 2 பேருக்கும் சேர்த்து சமைக்கணும். இன்னைக்கு ஏன் டர்ன் வேற, அதனால நான் சீக்கிரமா போனாதான் கரெக்டா இருக்கும். நீங்க எதை கோச்சிக்காதீங்க. என்னம்மா நீ ரொம்ப நாள் கழிச்சு எங்க வீட்டுக்கு வந்திருக்கிற, ஏதாச்சும் சாப்பிட்டு போக கூடாதா? இல்லைன்னா நாளைக்கு வீட்டுக்கு வரியா? நாளைக்கு இங்க ஃபங்க்ஷன் நடக்குது, நாளைக்கு வாயே நீ. நாளைக்கு ஆண்டி நான் ஆஃபீஸ்ல பர்மிஷன் தான் போடணும். சரிங்க ஆண்டி, கண்டிப்பா வரேன். சரிம்மா. சரிங்க ஆண்டி, அப்ப நான் கிளம்புறேன். அப்புறம் அதுக்கு முன்னாடி அங்கிள் ஆண்டி உங்க 2 பேர்கிட்டயும் ரொம்ப சாரி கேட்டுக்கிறேன், என்னை மன்னிச்சிடுங்க. என்னம்மா, எதுக்கு சாரி கேக்குற நீ? இல்ல அங்கிள், அன்னைக்கு என்னாலதான் சந்தோஷ் வீட்டுக்கு வரதுக்கு லேட் ஆயிடுச்சு. நான் தான் அவங்கிட்ட பேசிக்கிட்டே இருந்தேன், கம்பல் பண்ணி இருடான்னு சொன்னேன். ஏன்னா எனக்கு ரொம்ப தனியா இருந்த மாதிரி இருந்துச்சு, யாருமே இல்ல வீட்டுல. வேற என் ஃப்ரெண்ட்ஸும் அன்னைக்கு லேட்டா தான் வந்தாங்க ஆஃபீஸ் முடிச்சுட்டு. ஸோ என்னாலதான் அங்கிள் அவன் வீட்டுக்கு வரதுக்கு லேட் ஆச்சு. சாரி அங்கிள். அதுவும் இல்லாம ரொம்ப வருஷம் கழிச்சு நானும் சந்தோஷம் பேசிக்கிட்டு இருந்தோமா, அதனால காலேஜ் டேஸ்ல இருந்து நான் என்ன வேலையில என்ன பண்ணிக்கிட்டு இருந்தேன், இவன் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கான் அப்படின்னு நிறைய விஷயம் நாங்க பேசிக்கிட்டே இருந்தோம். அதுல டைம் போனதே தெரியல, ரொம்ப லேட் ஆயிடுச்சு. ரியலி சாரி அங்கிள். பரவாயில்லம்மா, அதுல என்ன இருக்குது? எங்களுக்கு பயம் அவன் ஃபோன் எடுக்கலன்ட்டு, அதனாலதான். மற்றபடி வேற எதுவும் இல்லை. ஃபோன் பண்ணி ஒரு வார்த்தை சொல்லியிருந்தான்னா கூட எங்களுக்கு அந்த பயம் இருந்திருக்காது. ஒன்றும் பிரச்சனை இல்லைம்மா, நீ அதுக்கு சாரி கேட்கணும்னு அவசியம் இல்லை. ஆமாம்மா, நீ எதுவும் வருத்தப்படாத சரியா? நீ ஹெல்த் பார்த்துக்க நல்லபடியா. நாளைக்கு ஃபங்க்ஷனுக்கு மட்டும் மறக்காம வந்துடு என்ன? ரொம்ப தேங்க்ஸ் அங்கிள். கண்டிப்பா ஆண்டி, நாளைக்கு வந்துடுறேன். சரி அப்ப நான் கிளம்புறேன். சந்தோஷ், நான் கிளம்புறேன் சந்தோஷ். பார்த்து போயிட்டு வாமா. வரேன் ஆண்டி. அவளை வழி அனுப்பி வச்சுட்டு வரேம்மா. சரிடா. பார்த்து போன போயிட்டு ஒரு ஃபோன் பண்ணு. அடடே, வீட்டு வாசல்ல நின்று பேசிக்கிட்டு இருக்காங்களே. சரி சந்தோஷ். அப்புறம் ரொம்ப தேங்க்ஸ் சௌமி, நீ அம்மா அப்பா கிட்ட சாரி கேட்டு நீ எல்லா விஷயத்தையும் கிளியர் பண்ணிட்ட. ரொம்ப தேங்க்ஸ். இதுல என்ன இருக்கு சந்தோஷ்? நான் என் கடமையை தானே செஞ்சேன். அக்கா அர்ச்சனக்கா, சீக்கிரமா வெளியே வா. அந்த வரேன் இருடி.
என்னடி என்னாச்சு அக்கா அங்க வெளிய வந்து பாருக்கா சந்தோஷம் அந்த பொண்ணு நின்னு பேசிக்கிட்டு இருக்காங்க வாக்கா வீட்டு வாசல்ல அடி சரி சரி வா போலாம் பாத்தியாக்கா ரெண்டு பேரையும் எப்படி பேசி சிரிச்சிட்டு இருக்காங்க என் தங்கச்சி அங்க கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கான் இந்த சந்தோஷ் மட்டும் இங்க இவ கூட நல்லா பேசி சிரிச்சிட்டு இருக்கான் சரி சந்தோஷ் எனக்கு இப்படியே உன்கிட்ட நின்று பேசிக்கிட்டு இருக்கணும்னு ஆசையா தான் இருக்குது ஆனா எனக்கு கால் வலிக்க ஆரம்பிச்சிருச்சு அதுவும் இல்லாம நம்ம பேசிக்கிட்டே இருந்தோன்னு ஏன் எல்லாத்தையும் மறந்துடுவோம் அதனால நான் கிளம்புறேன் சரியா தான் சொல்ற சௌமி. ஏய் சரி பார்த்து போ, போயிட்டு ஃபோன் பண்ணு மறக்காம, ஓகேவா? உனக்கு பண்ணாம வேற யாருக்கடா நான் பண்ண போறேன் பண்றேன் அது சரி பார்த்து போ. பாத்தியாக்கா டா போட்டு கூப்பிடுறா அவ சீ எரிச்சலா இருக்குடி பாக்குறதுக்கு வாடி உள்ள போலாம் பை பை பிரியாக்கா, அர்ச்சனாக்கா, சொல்லு சந்தோஷ் இல்ல நாளைக்கு வீட்ல ஃபங்க்ஷன் இருக்குல்ல, அதான் நந்தினி கிட்ட யாருன்னா பேசுனீங்களா? அவ வரேன்னு சொன்னாலா? நாங்க ரெண்டு பேரும் பேசல சந்தோஷ் நீ வீட்ல வேற யார்கிட்டயாவது கேட்டு பாரு எனக்கு கொஞ்சம் வேலை இருக்குது பிரியா வரியாடி அந்த வரேன்க்கா என்ன அர்ச்சனாக்கா மறுபடியும் நம்மள அவாய்ட் பண்ணிட்டு போறாங்க? கடவுளே, நந்தினிக்கும் எனக்கும் பிரச்சனை வந்தது. எல்லாரும் என்னை ஒரு மாதிரி பார்க்குறாங்க, என்னை அவாய்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. எனக்கு ஒன்றும் புரியல, தலை வலிக்குது எனக்கு. சரி உள்ள போகிறேன். யாரும் சொல்லலைனாலும் பரவாயில்ல, என் நந்தினி வருவா நாளைக்கு, எனக்கு அந்த நம்பிக்கை இருக்கு. அவள் ஃப்ரெண்டு ஃபங்க்ஷன் எப்படி மிஸ் பண்ணுவா? கண்டிப்பாக வருவா. நீ நாளைக்கு எப்படியாவது வந்துடு நந்தினி, நான் உன்கிட்ட பேசியே தீரணும். என் மனசெல்லாம் ரொம்ப போராட்டமாக இருக்கு. உன்கிட்ட பேசினாதான் நான் சரியாவேன். ப்ளீஸ் நாளைக்கு வந்துரு.